ஒரு குழந்தை தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு கோவம். அதே ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அடிப்பாங்க, திட்டுவாங்க, இல்ல வீட்டை விட்டு துரத்துவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஒரு பேரண்ட்டுக்கே எப்படி அப்படின்னா படைச்ச ரப்புக்கு கோவம் வந்தா அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்றோம் எவ்வளவு விஷயங்கள்ல. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய கோபம் எப்படிப்பட்டது? ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ரஹ்மதி தஅலிபு கதபி, என்னுடைய இரக்கம் கோபத்தை மிஞ்சி விட்டது அப்படின்னு தன்னுடைய அர்ஷின் மேல அல்லாஹ் எழுதி இருக்கான். தனக்கு அதை கட்டளையாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய கருணையினால மட்டும்தான் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய கோபம் இருந்திருந்தா எப்பவோ நம்ம எல்லாரும் அழிஞ்சு போயிருக்கோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை நம்ம ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்காக, அல்லாஹ்வுடைய கருணையை நம்ம மேல பொழிந்ததுக்காக. நம்மளுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, அனாதைகளை ஆதரிக்கிறது, இன்னும் நம்ம வாக்கை காப்பாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு எது நலவோ அதை அல்லாஹ் நாடியிருக்கான். அந்த விஷயங்களை செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து அதிகமா பாதுகாப்பு தேடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.